ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கவிருக்கிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானிக்கவிருக்கிறோம். அந்த வார்த்தை விதமாக சொல்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி. இது எபேசு சபைக்கு பொதுவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு நிருபம். ஆனால் பொதுவான அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இதை அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் எதனால் மரித்திருந்தீர்கள், அல்லது உங்களது முந்தைய நிலை என்ன, ஆண்டவர் உங்களுக்கு செய்வது என்ன, இதைத்தான் பவுல் அங்கு விளக்குகிறார். நீங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தீர்கள் என்று பவுல் சொல்கிறார். நாம் உயிரோடு தான் இருக்கிறோம், ஆனால் நாம் மரித்திருந்தோம் என்று சொல்கிறார். இது எந்த மரணம்? இது ஒரு ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. ஏன் இதை மரணத்திற்கு ஒப்பிடுகிறார்? என்ன நடந்தது என்பதை பவுலின் நிருபங்கள் வாயிலாக நாம் வாசித்து அறிந்து கொள்வோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த என்கிற இந்த வார்த்தை, ஆங்கிலத்திலே இதை டெட் இன் ட்ரெஸ்பாசஸ் அண்ட் சின்ஸ் என்று சொல்கிறார்கள். எதிலே நாம் பாவிகளாயிருந்தோம், அக்கிரமம் செய்தோம் என்றால் சில வளாகங்களிலே இப்படி எழுதியிருப்பார்கள், அந்நியர்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாது என்று சொல்லி. trespassers not allowed, இதற்கு உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை, மீறி யாரும் வரக்கூடாது. அப்ப trespassing என்பது மீறி செய்வது, வாலண்டியராக விரும்பி வேண்டுமென்றே ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக மீறி நாம் செய்கிற காரியங்கள், மீறுதல்கள். அதுதான் இந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும். பாவம் என்பது நாம் செய்கிற மீறுதல்கள் மற்றும் நம்முடைய ஆசையின் விளைவாக நாம் செயல்படுத்துகிற காரியங்கள். trespassers and sins நிறைய செய்திருக்கிறோம். அதிலே நாம் மரித்தவர்களாய் இருக்கிறோம். மரித்தவர்கள் என்றால் என்ன? நமக்கு ஒரு அன்பான நிலையை ஆண்டவர் வைத்திருந்தார். நல்ல ஒரு நிலை, நல்ல ஒரு உன்னதமான ஒரு நிலை. ஆனால் நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல்கள் நம்மை அவரை விட்டு தள்ளி வைத்தது. செப்பரேஷன் ஃப்ரம் காட், ஆண்டவரை விட்டு தள்ளி வைத்தது. அதனால் நாம் செத்த நிலைமையை அடைந்தோம். இட்ஸ் a spiritual death. மரித்தவர்களாய் இருந்தோம். past tenseல once upon a time we were dead. நாம் மரித்தவர்களாய் இருந்தோம், ஆனால் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பிக்கிறது என்பது மறுபடியும் அதற்கு உடல் கொடுத்து உயிர் கொடுக்கிற ஒரு விஷயம். செத்து போயிருந்த நிலை குலைந்த ஒன்றிற்கு மறுவடிவம் தருவது, உயிர் தருவது, அதுதான் உயிர்ப்பிப்பது. இங்கு எவைகளிலிருந்து நாம் மரித்திருந்தோம், எவைகள் நம்முடைய பழைய மரித்த நிலையாய் இருந்தது என்பதை சில வார்த்தைகள் வழியாக நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனம் குருடானவர்கள். அப்படி என்றால் நாம் ஒரு குருட்டுத்தன்மையில் இருந்தோம். இவையெல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவலி டெட், ஆவிக்குரிய விதத்தில் செத்த நிலைகளை காட்டுகிற வார்த்தைகளா இருக்கிறது. ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட், குருடாக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். அவிசுவாசம் ஒரு குருட்டுத்தன்மை, கண் தெரியாதவர்களாக ஆண்டவருடைய சாயலை, இந்த மகிமையான சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி, அவர்களுக்கு அது பிரகாசத்தை தர முடியாதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிற பிசாசு அவர்களுடைய மனதை குருடாக்கினான். கண்கள் குருடாவதை நாம் அறிந்திருக்கிறோம். மனம் எப்படி குருடாகும்? மனதின் கண்களால் ஆண்டவரை பார்க்க முடியாதபடி அவிசுவாசத்தை தந்து இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு நம் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இது ஒரு செத்த நிலையாக இருக்கிறது. நாம் எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
எப்படி நாம் எபேசியர் 2:1 வாசித்தோம், முன்னே நீங்கள் மரித்தவர்களாயிருந்தீர்கள், கிறிஸ்து உங்களை உயிர்ப்பித்தார் என்று. முன்னே மரித்த நிலைகள் எவை எவை என்பதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே ரோமர் 6:17 சொல்கிறது, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். முதல்ல நீங்க குருடர்களா இருந்தீங்க, இப்ப அடிமைகளா இருந்தீங்க. You were slaves once upon a time. எதற்கு? பாவத்திற்கு அடிமை. எது நம்மை மேற்கொள்ளுகிறதோ, எது நமக்கு மேல் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறதோ, அது நம்மை அடிமைப்படுத்தும். நாம் அதற்கு அடிமைகளாகி விடுவோம். பாவத்துக்கு அடிமைகளாக நீங்கள் இருந்தீர்கள். பாவம் உங்களை ஆட்சி செய்தது, நீங்கள் அதற்கு கீழே இருந்தீர்கள், பாவத்திற்கு அடிமைகளாக. இது ஒரு செத்த நிலையை குறிக்கிறது. அடுத்தது மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்கிறது, ஆண்டவர் ஆயக்காரரோடும் பாவியோடும் சேர்ந்து அவர் போஜனம் பண்ணி கொண்டிருந்தார். இதை பார்த்து பரிசேயர்கள் மற்ற அனைவரும் அவருடைய சீஷர்களை பார்த்து, இவர் என்ன பாவிகளோடு அமர்ந்து உணவு அருந்துகிறார் என்றெல்லாம் அவரை குறித்து விமர்சனம் செய்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், 17வது வசனம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியது அல்ல, நீதிமானை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பிணியாளியாக இருந்தோம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் we were sick. ஆவிக்குரிய மரித்த நிலையிலே உள்ள காரியங்கள் இவை. பிணியாளி என்பது உடலுக்கு ஏதாவது செய்தால் நாம் வைத்தியரை பார்க்க முடியும், எல்லாருக்கும் இந்த மருத்துவ உதவிகள் கிடைக்கிறது, இந்த மருத்துவம் ஒருவரை சுகப்படுத்தும். பிணியாளிக்கு சரியாக அந்த வைத்தியத்தை கொடுக்கும் போது அவர் சுகமடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கு ஆண்டவர் பிணியாளி என்று யாரை சொல்கிறார்? பாவிகளை. அந்த வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம், நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார். அவர் தேடி வந்தது பாவிகளைத்தான். நீங்களும் நானும் பிணியாளிகளாயிருந்தோம். உடல் ரீதியான பிணி அல்ல, இது ஆவிக்குரிய பிணி. நாம் பாவிகளாய் இருந்தோம். இவையெல்லாம் நம்முடைய மரித்த நிலையை, பழைய நிலையை காட்டுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த அதிகாரம் முழுக்க ஒரே மாதிரியான கருத்துக்களை விளக்குகிறது. என்ன அது? இது லாஸ்ட், தொலைந்தவைகளை பற்றி விவரிக்கிற ஒரு அதிகாரம். நாம் முன்பு தொலைந்து போனவர்களாய் இருந்தோம். அந்த வசனங்கள் 4, 8 மற்றும் 13 வாசித்தால் இது நமக்கு நன்கு விளங்கும். 3 காரியங்கள். முதலாவது 4வது வசனத்திலிருந்து அவர் சில ஊமைகளை பேசுகிறார். அங்க என்ன குறிப்பிடுகிறது? எதை பற்றி சொல்கிறார்? காணாமல் போன ஆடு, லாஸ்ட் ஷீப், தொலைந்து போன ஆடை பற்றி பேசுகிறார். அடுத்தது 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஒரு கன்னிகை தொலைத்த அந்த வெள்ளி நாணயத்தை பற்றி சொல்லப்படுகிறது, தொலைந்த நாணயம். அடுத்தது 13வது வசனத்திலே வாசிக்கிறோம், 2 குமாரர்கள் இருந்தார்கள், இளையவன் என்னுடைய சொத்தை தா என்று சொல்லி வாங்கி கொண்ட ஆஸ்திகளை வாங்கி அதை அழித்து போட்டான், தூரமாய் போனான் என்று பார்க்கிறோம். தொலைந்த குமாரன், இழந்து போனவைகளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய ஸ்தானத்தை விட்டு நாம் தொலைந்து போயிருக்கிறோம். எப்படி தொலைவோம்? ஆண்டவருக்கு பின்னால், மேய்ப்பனுக்கு பின்னால் போய் கொண்டிருந்த ஆடு வேறு ஒருவருடைய சத்தத்தை கேட்டதினாலே வழி தவறி தொலைந்து போயிருக்கும். வைத்திருக்க வேண்டிய இடத்தில் இல்லாத நாணயம் எங்கோ மறைந்து காணாமல் போகியிருக்கும். இளைய குமாரன் தகப்பனுடைய அன்பை மறந்தவனாக இந்த உலகத்தின் இச்சைகளிலே இழுப்புண்டு அவன் போயிருந்தான். நம்முடைய பழைய நிலை கூட தொலைந்த நிலைதான். லாஸ்ட், we were once lost. தொலைந்து போயிருந்தோம். இதுவும் அந்த ஆவிக்குரிய மரணத்தில் மரித்தவர்கள் என்று சொல்கிற அந்த நிலையை காட்டுகிறது. அடுத்தது எபேசியர் 2 12 மற்றும் 19வது வசனங்களை நாம் பார்க்கலாம். எபேசியர் 2:12 விதமாக சொல்கிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும்
நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தின் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நான் குறிப்பிட்ட எல்லா வசனங்களும் நம்முடைய முந்தைய நிலையை காட்டுவதாக இருக்கிறது. நீங்கள் முன்னே எப்படி இருந்தீர்கள்? மாம்சத்தின்படி புறஜாதியார், ஜென்டைல்ஸ். ஒன்ஸ் யூ were ஜென்டைல்ஸ். முன்னே நாம் புறம்பாய் இருந்தோம், அந்நியராய் இருந்தோம், எப்படியோ தள்ளி இருந்தோம். அது ஆவிக்குரிய மரித்த நிலை. ஆனால் ஆண்டவர் உயிர்ப்பிக்கும் போது ஒரே நகரமாக, ஒரே கூட்டமாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கிறோம். அடுத்தது எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனமும் விரும்பியவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஒன்ஸ் upon a time we were the children of wrath. தப்பு செய்யறவங்க மேல கோபம் வருது இல்ல பெற்றோருக்கு, அது மாதிரி நாங்க ரொம்ப அவரை கோபப்படுத்தி இருக்கோம். அதனாலதான் கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். மாம்சத்தின்படி செய்து, என்னுடைய உடல் விரும்பியதை, மனம் விரும்பியதை செய்து, ஆண்டவருக்கு விருப்பமில்லாதவைகளை செய்து அவரது கோபத்துக்கு ஆளாகி இருந்தோம். அதனால்தான் பெயர் என்ன? கோபாக்கினையின் பிள்ளைகள். இது எல்லாம் பழைய செத்த கிரியைகள். ஆனால் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது, நாம் இந்த ஆவிக்குரிய மரணம் என்று சொன்னோமே, 1வது வசனம், அது எதை காட்டுகிறது? இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் செப்பரேஷன். ஒரு ஆவிக்குரிய பிரிவு, இடையே ஒரு பெரிய இடைவெளி வந்தது. இதுதான் அந்த செத்த கிரியைகளுக்கான விளைவாக இருந்தது. ஆனால் ஆண்டவரோடு இருக்கும்போது அவர் தமது இரத்தத்தாலே நம்மை மீட்டு கொண்டு நம்மை உயிர்ப்பித்தார். முன்னே நீங்கள் செத்த கிரியைகளாலே அறியப்பட்டிருந்தீர்கள், இப்பொழுதோ அவைகளால் நீங்கள் அறியப்படுவதில்லை. உங்களுடைய அடையாளம் மாறி போனது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டீர்கள் என்பதுதான். செத்திருந்தோம், இப்பொழுது உயிரோடு இருக்கிறோம். நம்முடைய அடையாளமே வேறு. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆகிவிட்டோம். 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அக்கிரமங்களிலாய் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவருடைய கிருபைதான் நம்மை ரட்சித்தது. அவருடைய கிருபைதான் நம்மை செத்திருந்த நிலையிலிருந்து உயிர்ப்பித்தது. இந்த ட்ரெஸ்பாசிங் என்பது மீறி செய்வது, விரும்பி செய்வது. அப்படி விரும்பி அக்கிரமங்களை செய்தோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்ததின் விளைவாக அந்த பாவ சாயல் நம்மை விட்டு நீங்கியது. மரணம், செத்த நிலை என்பது லைஃப்லெஸ்னஸ், உயிரற்ற, அதிலே வாழ்க்கை இல்லை, உயிர் இல்லை. ஆனால் அவர் உயிர்ப்பிக்கும் போது நாம் புது ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம், புதிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இன்று பழைய செத்த கிரியைகளில் வேண்டாம், உயிர் பெற்றவர்களாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை பழைய பாவ வாழ்க்கையின் சாயல் நம்மிடத்திலே இருக்குமானால் ஆண்டவரிடம் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எங்கள் மேல் எவ்வளவு இரக்கமாகி உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர். எங்களுடைய பாவ வாழ்க்கை, பழைய செத்த அந்த கிரியைகளிலிருந்து எங்களை மீட்க நீர் நினைத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நாம் குருடர்களாய் இருந்தோம், அடிமைகளாய் இருந்தோம், பிணியாளிகளாய் இருந்தோம், தொலைந்து போனவர்களாய் இருந்தோம், ஸ்ட்ரேஞ்சர்ஸாக, புறம்பே இருந்தவர்களாக, வெளியில் இருப்பவர்களாக இருந்தோம், கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம், இருளின் கிரியைகளிலே, அந்தகாரத்திலே, அதிகாரத்திலே இருக்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் இனி நாம் அப்படி அறியப்பட போவதில்லை. அவருடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டவர்களாக தொடர்ந்து அவருக்குள்ளே பயந்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த அடையாளம் மாறிவிட வேண்டாம். இருளின் அடையாளமும் செத்த கிரியைகளின் அடையாளமும் நமக்கு வேண்டாம். அவர் தருகிற அந்த உயிரை பெற்றவர்களாக, லைஃப், வாழ்க்கையை பெற்றவர்களாக, ஒளியில் வாழ, அவரோடு உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் உம்முடைய அநாதி கிருபையினாலே எங்களை உயிர்ப்பித்தீரே, உமக்கு நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த எங்களை உயிர்ப்பித்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. நீ தந்த இந்த ஜீவன் விலையேற பெற்றது. நீ தந்த இந்த மறு வாழ்வு விலையேற பெற்றது. இதை நாங்கள் அனுபவிக்க, மகிழ்ச்சியோடு வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. பழைய அந்த செத்த கிரியைகள் ஒன்றிலும் நாங்கள் ஈடுபடாதபடி முழுவதுமாய் உமக்குள்ளே வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.